இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ என்னோட லிசாக்காக நான் வந்து எல்லா ரிவெஞ்சையுமே எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நானுமே உயிரோட இருந்து எந்த பிரயோஜனமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த பாத்டப்பில் வந்துட்டு முங்கி இருந்து சாகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயினோட சோல் தான் இருக்குது. அவங்க வந்துட்டு ப்ளீஸ் எந்திரின்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுறா, பட் முடிய மாட்டுது. பிறகு இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா ரீபான் ஆகிட்டா. அங்கே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசிகிட்டு இருக்க சவுண்டை கேட்டதுமே என்ன வந்துட்டு நான் தான் செத்து போயிட்டேனே, எனக்கு எப்படி அவங்க சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னப்பா கனவு கண்டுட்ருக்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே மினி உன்னோட என்கேஜ்மெண்ட் அந்த கூவோட சேர்ந்து நடக்க போகுது இல்லையா, நீ வந்துட்டு அங்கே போக தேவை கிடையாது, நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்கிறா ஸ்டாப் பண்ணுறதுக்காக. நம்ம ஹீரோயின் ஆனால் கண்டிப்பாக நான் உன்னை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு ஆகணுமேன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து ஓடி போயிட்டுருக்கா. இங்கே வீட்டில் காமிக்கிறாங்க, பார்த்தா கொஞ்சம் பேரை தான் வந்துட்டு கூப்பிட்ருக்காங்க என்கேஜ்மெண்ட்டுக்காக. அப்போ அவங்க அம்மா என்ன இவ வருவாளா இல்லை நம்மளை அசிங்கப்படுத்துவாளான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டு இருக்கும்போது இதில் அசிங்கப்பட வேண்டியது என்ன இருக்குது, அவள் வரலன்னா நம்ம டின்னர் பார்ட்டியை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றத சொன்னதும் அவங்க ரொம்பவே இங்கே வந்து கோமாயிட்டு பயங்கரமாக அங்கே வந்துட்டு திட்டாங்க. அதெல்லாமே கேட்டுட்டாங்க நம்ம ஜீமே நீ எதுக்காக இப்படி அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கா, அவங்களுக்கு தான் ஹார்ட் வந்து பெயின் ஆகிட்டு இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து நான் என்கேஜ்மெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அங்கே அழகாக கிளம்பி ரெடியாகி வந்திருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருந்த வாசி தான் என்னால் வர லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க சாரி சொல்கிறா. அவங்க அம்மாவுக்கு அவளங்க பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிடுது. எல்லா விஷயமே நல்லதுக்காக தான் பண்ணியிருக்காங்க, பட் இவ எப்பயுமே அவங்கள தப்பாக தான் புரிஞ்சிட்டு இருந்திருக்கா. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மாவோட எமோஷனல் எல்லாமே புரிஞ்சுக்குது. அப்போ அந்த ஜீ வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட பேச வந்ததுமே அவனை இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே போயிட்டு நான் உங்களை எப்பயுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க பேசினதும் அவனுக்கு எதுவும் புரியலை. ஆனால் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு அவளங்க வந்துட்டு பார்த்துட்டு. ரெண்டு பேருமே சேர்ந்து என்கேஜ்மெண்ட்மே பண்ணிக்கிறாங்க. பிறகு அவள் காலில் வந்துட்டு அந்த ஹீல்லாம் போட்ட வாசி அடிபட்டுருக்கு. அவள் அதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஜீ வந்து உன்னை வந்துட்டு யார் இங்கே வர சொன்னது, நீ வராமல் இருந்தாலே என்கேஜ்மெண்ட் வந்து ஸ்டாப் ஆகிருக்குல்ல, நீ என்ன இதை காமெடின்னு நினச்சி பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். நீ தான் காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்க, அவள் என்னோட ஃபேன்ஸை போது நீ விலகி போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு இந்த வீட்டோட அடாப்டட் சைல்டு தான், பட் அவன் கிடையாது, உனக்கு அவனுக்கு எவ்வளோ கம்பேரிசன் இருக்குன்னு சொன்னதுமே அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகிறான். பிறகு இவன் வந்து ஸ்லிப்பர்ஸ்லாம் கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது உண்மையிலே இவனுக்கு எமே லவ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டே போயிட்டுருக்கா. அங்கே ஸ்லிப்பாகி விழுக போகிறப்ப வேமா ஹீரோ பிடிச்சி அங்கே காப்பாற்றிடுறான். அப்போ அங்கே அந்த மெய்ட் வந்துட்டு ஜீ வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு சூப்பரான பர்சன், பட் இந்த பர்சனை பாருன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கியா, இந்த வீட்டோட வேலைக்காரி நினைப்பா இல்லை ஓனர் நினைப்பா, வேலையை விட்டு தூக்கணுமா ஒன்றுன்னு சொல்லிட்டு அங்கே கோப்பட்டு திட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோட்ட உன்னை யாருமே வந்து புள்ளி பண்ண நான் விட மாட்டேன், உன்னை வந்துட்டு பாதுகாக்கிறது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அவங்க ஃப்ரெண்டு மினியை போய் மீட் பண்ணதும் என்னது என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டியா, எதுக்காக நீ இப்படி பண்ண, அவனை தான் வேணாம் உனக்கு சீ தானே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் எனக்கு வந்துட்டு அவனை பிடிக்கல இவனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதும் என்ன பைத்தியமாயிட்டியாடி நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. சரி ஓகே நீ வந்துட்டு வீடியோஸ்லாம் நான் வந்துட்டு கேட்டேனே அவனை போட்டு அடித்ததெல்லாம் அந்த வீடியோஸ் எங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்டு அதை கொடுக்க சொல்கிறா. அதில் பார்த்தா ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான் இருக்குது. அங்கே நம்ம ஹீரோவை போட்டு அங்கே அடிச்சவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பாங்க நிறைய கடன்லாம் வாங்கி வச்சுருக்கோமே ஆளுங்க எல்லாமே போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. உடனே வந்துட்டு அங்கே அதை கண்டுபிடிக்கிறதுக்காக காசெல்லாமே அனுப்பி விட்டுட்டு ஃபுல் வீடியோ எனக்கு வேணும் அப்படின்ற விஷயத்தை அவ சொல்கிறா. சில பசங்க எல்லாமே போயிட்டுருக்கும்போது அங்கே ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு கூன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அவர் வின் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு ஃப்ளார் எல்லாமே அங்கே வந்துட்டு அவனுக்காக சென்ட் பண்ணுறா. இங்கே நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு வெளியே வரும்போது அந்த ஃப்ளாரை கொண்டு போய் அங்கே வந்து கொடுக்க போகிறப்ப நான் வந்துட்டு எந்த ஒரு ஃபேன்ஸோடதையுமே வாங்க மாட்டேன் உங்களுக்கு தெரியல, ரிட்டன் கொண்டு போயிருங்கன்னு சொன்னதும் நான் இப்போ ரிட்டன் கொண்டு போனால் மிஸ் லீஸா வந்து ரொம்பவே கவலைப்படுவாங்களேன்னு அவர் சொல்லிட்டு போகும்போது ஏன்னா லீசாவான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டு வேமா அதை வாங்கிட்டு அந்த நோட்டையுமே படித்து பார்க்குறான். நம்ம ஹீரோயின் கங்க்ராச்சுலேஷன் பண்ணி அனுப்பியிருக்கா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்னப்பா எந்த ஃபேன்ஸோடதையுமே நீ வந்து வாங்க மாட்டேன் என்ன புதுசாக இருக்குன்னு சொன்னதும் இல்லை இது ஃபேன் கிடையாது எனக்கு ரொம்பவே க்ளோஸான ஃப்ரெண்ட் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பிட்டு போயிட்டுருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஃபுல்லாக வந்துட்டு அங்கே வீடியோ கிடச்சிருது அவனை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக நான் இதை நடக்க விட மாட்டேன், அவங்க அப்பா வந்துட்டு கேம்லிங் விளையாண்டு அவன் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டார் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோக்கு அவள் டெக்ஸ்ட் பண்ணி விடுறா, நீ உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ண அப்படின்றத சொல்லிட்டு எனக்குமே நீ வந்துட்டு ப்ளே பண்ண சொல்லி கொடுப்பியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவளுக்கே ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. உடனே அதை டிலீட் பண்ணுறா. பட் அவங்க ரிப்ளை பண்ணிடுறான், நீ வந்து கனெக்ட் ஆகிக்கோ நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ப்ளே பண்ணலான்னு சொன்னதும் ஹீரோயினுக்குமே ரொம்ப வந்துட்டு
வந்துட்டு ஒரு மாதிரியா ஷையாக இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து அங்கே சேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவள் புதுசாக வந்திருக்க பிளேயர்னு தெரிஞ்சுட்டு எல்லாருமே சேர்ந்து அவ்வளவே இங்கே டார்கெட் பண்ணதுமே ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஃபயர் பண்ணிகிட்டே இருக்கவும், நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ பேசாமல் என்னோட பின்னாடியே வந்துக்கோ, நான் வந்துட்டு உன்னை சேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு ரொம்ப நேரமாக அங்கே வந்துட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அவன் அங்கே வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனால் அவங்க மேனேஜர் இங்கே வா என் பக்கத்தில் உட்காருன்னு சொல்லிட்டு, என்ன இது நேற்று யார் கூட சேர்ந்து நீ ப்ளே பண்ண, ஏதோ ஒரு கேர்ளை வந்துட்டு பின்னாடி ஒழிச்சிட்டு ப்ளே பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவன் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்துட்டு எந்த ப்ளேயுமே பண்ணலை, ஐ திங்க் என் வீட்டில் இருக்க அந்த குட்டி பிள்ளைங்க ஏதாச்சும் எனக்கு தெரியாமல் வேலை பண்ணிடுச்சுங்களோ என்னமோன்னு சொன்னதும், இந்த மாதிரிலாம் நீ வந்துட்டு உன்னோட பாஸ்வேர்டை வைக்கக்கூடாது, லாகின் பண்ணி வை, உந்த இந்த பொசிஷனுக்கு வர வைக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுருக்கோம், நீ எல்லா ரெப்படேஷனுமே கெடுத்துறாது அப்படின்ற செட் அவர் அங்கேருந்து போகிறாரு. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பொய்யா பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சிரிச்சதும், ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒழுங்காக வந்து வேலையை பாருங்கடா அப்படின்றதாவே சொல்கிறான். நம்ம ஹீரோயின் இறங்கி வந்துட்டு இருந்தா, இப்படி வந்துட்டு உங்களை அந்த பார்ட்டிக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே கார்டு எல்லாமே கொடுத்ததுமே, இந்த கார்டை நான் வந்துட்டு அங்கே கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக மாட்டேன், ஏன்னா அங்கே போனோன்னா அந்த அவங்க மூஞ்சிலெல்லாம் முழிக்கணும் அப்படின்ற செட் இருக்கா. பட் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அப்போ அங்கே கூமே வருவானே, அவன் கையில் சூடாக தண்ணியை ஊற்றி அவனோட கேரியரையே ஸ்பாயில் பண்ணாங்க விளையாட முடியாமல், நான் அப்படி பண்ணியிருந்து அவனோட வாழ்க்கையை ஸ்பாயில் ஆக்க விட மாட்டேன், கண்டிப்பாக நான் அவனை போய் அங்கே சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டு கூப்பிட்ருக்கா, அவனை வந்துட்டு அங்கே ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிற சொல்கிறதுக்காக. ஹீரோ அங்கே வந்ததும் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்ம 2 பேருமே சேர்ந்து கிளம்பி போகலாமான்னு சொல்லிட்டு அங்கே கையை பிடிச்சிட்டு அங்கே போயிட்டுருக்கா. அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே போயிட்டு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு அவங்க பார்த்துட்ருக்காங்க வாங்குறதுக்காக. அப்போ அங்கே வந்து அதெல்லாமே பார்த்துட்டு, நான் உன்கிட்ட வந்துட்டு பர்சனலாக பேசணும், நீ என் கூட வா அப்படின்ற சைட்டு அங்கே கூப்பிடுறான். அங்கே மியான்ற ஒரு பொண்ணுமே வந்துடுறா, நீ வந்துட்டு எதுக்காக இப்போ என்னோட பாய் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்தாலே உனக்கு ரொம்ப வயிறறியுதில்ல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அங்கே ஜீட்டை என்னோடய ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது, பட் நீ வேறு ஒரு ட்ரெஸ் வந்துட்டு போட்டு பார்க்குறியான்னு சொன்னதுமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ இப்போ வேணும்னே தானே நாங்கள் இங்கே வந்திருக்கோன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்க, எங்களோட ஹாப்பியை வந்துட்டு கெடுக்கிறதுக்காக அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் எனக்கு வேறு வேலை இல்லை பார்த்தியா அப்படின்றத சொல்கிறா. நாங்களுமே இங்கே ட்ரெஸ் தான் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம், பேசாமல் நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாமேன்னு சொன்னதும், பண்ணலாம், ஆனால் நீ வந்துட்டு எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வந்துட்டு கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும், உங்களோட சூஸிங் வந்துட்டு எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த சிஏ தான் வந்துட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிச்சேக்கா. பிறகு நம்ம ஹீரோவை பார்த்தா ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸாங்க வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுமே, நீ வாய முடிட்டு பேசாமல் இருப்பா சாமி, உன் ட்ரெஸ்ஸு ஒவ்வொன்றுமே சூஸிங் ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்றத அவள் சொல்கிறா. நானே இப்போ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ட்ரெஸ் அவன் வந்துட்டு போட்டுட்டு வந்ததுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கா. அங்கே வந்துட்டு வச்சக்கண்ணு வாங்காமல் அவ்வளவே பார்த்துச்சேக்கான். அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோவுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொன்னதுமே, சரி என் கூட சேர்ந்து நீங்கள் மேட்சிங் பண்ணுறியான்னு சொன்னதும், அவன் கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அதை அங்கே பண்ண போகும்போது, நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், என்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருந்தா, ஏன் என்னை விட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரியலை. அங்கே நம்ம ஹீரோவுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறான். 2 பேருக்குமே ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது. இவன் வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கவுமே அந்த மியா நான் வந்து தப்பாக எதுவும் புரிஞ்சிட்ருக்கேன், நான் இவன் லிசாவை பார்த்துட்ருக்கான்னு சொல்லிட்டு ஒருவேளை கூவை தான் முறைச்சிட்ருக்கானோன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. பட் நம்ம ஹீரோயின் இவனை ஏன் வேணான்னு சொல்லி விட்டான்னா, மேரேஜ் வந்து பண்ண பிறகு அடித்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான், கிட்னாப்பே பண்ண வச்சுருக்கான். டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் ஹீரோயினுக்கு இந்த நிலைமையாயிருக்கு. ஸோ இதனால தான் இவனை வேணான்னு சொல்லிட்டு விட்டா போல். அப்போங்க நம்ம ஹீரோட்ட சரி ஓகே நீ இந்த பேமெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவள் கார்டை கொடுத்ததுமே அவனுமே அங்கே வந்துட்டு பேமெண்ட் பண்ணுறதுக்கு போகிறான். பட் அவளோட கார்டை யூஸ் பண்ணாமல் அவனோட அந்த பிளாக் கார்டை வந்துட்டு அவன் கொடுத்ததுமே அவங்களுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, ஸ்வைப் பண்ணுறாங்க. சில ஃபேன்ஸ் வந்துட்டு நீங்கள் ரொம்பவே வந்துட்டு பெரிய ஸ்டார், எங்களுக்காக ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவனுமே போட்டு கொடுத்துட்ருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட கார்டை கொடுத்துட்டு அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்புனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பவர் கட் ஆகிருச்சுப்பா, நம்ம வந்துட்டு ப்ளே பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு அங்கே ட்ராமா பண்ணதும், சும்மா ட்ராமா பண்ணாதீங்க நான் வரேன்னு சொல்லும்போது அப்போங்க நம்ம ஹீரோயின் இவ எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுட்ருக்கான், எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நீ மந்த்லி எவ்வளோ சம்பாதிப்பேன்னு கேட்டதுமே நான் 3000 எப்படியாச்சும் சம்பாரிச்சிருவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாகிருது. அவள் தன்னோட கார்டெல்லாமே வந்து கொடுத்துட்டு கண்டிப்பாக உன்னோட கம்பெனிக்கு என்னால் முடிஞ்ச லெவலுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், நான் வந்துட்டு அதை வாங்குறதுக்குமே ட்ரை பண்ணேன்னா கண்டிப்பாக உனக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு எங்கள் பேசினதுமே அதெல்லாம் வேணாம், நாங்கள் ஏகப்பட்ட பேர் கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் எங்களுக்குமே நல்லா வந்துட்டு வருமானம் வரும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே அவள் கிளம்புனதுமே எதுக்காக நம்ம போய் சொன்னேன், இதனால் வந்துட்டு அவள் உண்மை தெரிஞ்சால் என் மேலே கோவமாக இருக்க போகிறாளன்னு சொல்லிட்டு ரொம்பவே அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான்.
இவ வீட்டுக்கு வந்துட்டு அங்கே அவளோட வயலினை எடுத்து அங்கே பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கா. ஏன்னா அந்த ஜீ கூட என்னைக்கு சேர்ந்தாலோ அன்னைக்கே அவளை வந்து வயலின் வந்து ப்ளே பண்ணுறதை விட்டுட்டா போல். ஆனால் இவளுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். அவங்க ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அதை ப்ளே பண்ணிட்டு இருந்தா. அவங்க அம்மா அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே எமோஷனல் ஆகிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஃபைனலாக பொண்ணு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே புரிஞ்சுக்குது. நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க அப்பா, நீ வந்துட்டு இந்த என்கேஜ்மெண்ட் வந்து பிடிக்கலனாலும் என்கிட்ட சொல்லிடலாம், இல்லை மேரேஜ் பண்ணி போய் அங்கே ஏதாச்சும் ப்ராப்ளம்னாலும் என்கிட்ட சொல்லிடலாம், இல்லை உனக்கு வந்துட்டு எந்த வாழ்க்கையுமே பிடிக்கல, நீ ஃப்ரீயாக இருக்கணும்னான்னு சொல்லிடலாம், நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு எல்லா ஃப்ரீடமே கொடுப்பேமான்னு சொன்னதுமே, அப்பா நீங்கள் என்னை பற்றி இவ்வளோ தூரத்துக்கு கவலைப்படாதீங்க, நான் சின்ன பிள்ளையில் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கிறவேன்னு அவ சொல்கிறா. அவங்க ஃப்ரெண்டு இவளுமே சேர்ந்து அங்கே ரொம்ப பப்பில் போயிட்டு ஜாலியாக வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு, உங்களுக்கு வந்துட்டு நான் ட்ரிங்க் வந்து ஆஃபர் பண்ணுறேன், என் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்டு கார்டெல்லாமே காமிச்சதுமே, உன்கிட்ட இருக்கிறத விட என்கிட்ட அளவுக்கு அதிகமாகவே காசு பணம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு காஸ்ட்லியான ட்ரிங்க்ஸை ஆர்டர் பண்ணதும், இப்படி வந்துட்டு லோ கிளாஸ்காரவங்க எல்லாமே இப்படி பணக்காரவங்க மாதிரி சீனை தான் போட்டுட்ருக்காங்கன்னு சொன்னதும் அங்கே அவள் நிறைய வந்துட்டு ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணதுமே அவன் ரொம்ப அசிங்கமாயிட்டு அங்கேருந்து போகிறான். இனியே பார்த்தா ஓவராக ட்ரிங்க் பண்ணிட்டா. அங்கே வந்துட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளம்பி போயிட்டு இருந்தா. அந்த பர்சன் அங்கேயுமே வந்ததுமே ஹீரோயின் பயந்து போயிட்டு மினியை பிடிச்சி அங்கே காருக்குள்ளே தள்ளி விட்டுடுறா. இப்போ ஒழுங்கா நீ ஏன் கூட சேர்ந்து வா, நான் உனக்கு கண்டிப்பாக ரிவார்டு கொடுப்பேன், இல்லைனா சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது போலீஸ்க்கு நீ கால் பண்ணுன்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு அவங்க மினி வந்துட்டு கால் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணதுமே அங்கே வேமா வந்துட்டு கிளம்பி வர சொல்லிடுறா. இவனுமே வீட்டிலேருந்து வேமா கிளம்பி ஓடி வந்துட்டுருக்கான். பிறகு இங்கே பார்த்தா அவன் நம்ம ஹீரோயினை செப்பலை வச்சு அடிக்க போயிட்டுருக்கான். ஆனால் அப்போ அங்கே மெயின் ஊடால வந்ததுமே அவளுக்கு அடிபட்டுருது. அவ்வளோதான் டென்ஷனாகி போயிட்டு என்னடா நினச்சிட்ருக்க, யாரடா செருப்பு வச்சு அடிச்சேன்னு சொல்லிட்டு அடி பயங்கரமாக போட்டு வெளுத்து விட்டுறா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு வீட்டில் இருந்தால் இவன் ஓடி வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு பயந்து போயிட்டுருக்கா. அவனை போய் அங்கே அடிக்க போனதுமே தயவு செஞ்சு விட்டுருங்க, இதுக்கப்புறம் அடித்தா அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் நம்ம தான் சேர்க்கணும், நம்ம போலீஸில் ஒப்படைச்சிடலாம் அப்படின்றத சொல்கிறான். அவன் செத்துக்கிட்டு தொலைஞ்சிடாமன்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்காங்க. பார்த்தா வந்துட்டு அவங்க மினி வந்து சிஸ்டர் தான் போல் கோவப்பட்டு திட்டான். இந்நேரத்தில் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு நீ தண்ணியை போட்டுட்டு இந்த வேலை பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, குடிக்கணும்னா நீ வீட்டுக்கே வர வச்சு குடிக்க வேண்டியதானேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நீங்கள் சண்டையை நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ நீ இன்றைக்கி இங்கேவே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதும் நான் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருப்பேன், இன்றைக்கி நைட் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நிம்மதியாகவாச்சும் இருக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் வந்துட்டு இப்போ அங்கே வெளியே போய் பப்ளர் இருந்து போகாமல் இருந்தோம்னா அங்கே வந்துட்டு வர பொண்ணுங்களை அவங்க வந்துட்டு புள்ளி பண்ணாமல் இருப்பாங்களா, திருந்த வேண்டியது பசங்க தான், நாங்கள் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே அவனுக்குமே அவன் சொல்கிற எல்லா வேர்ட்ஸுமே கரெக்டாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு அவனை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே விசாரிக்க சொல்லி அவனை தூக்கி அங்கே வந்துட்டு உள்ளே தூக்கி போட சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா இதே மாதிரி தான் வர்ற பொண்ணுங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க போல், அதுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ 8 வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு நடந்த கொடுமைகள் எதுவுமே நான் திரும்ப நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. கேப்ளிங் விளாண்டு காசு பணம் எல்லாமே போன பிறகு அங்கே அவங்க ஹீரோ வந்துட்டு விரட்டிட்டு வந்திருக்காங்க பிடிக்கிறதுக்காக. ஆனால் அவன் எஸ்கேப் ஆகி அங்கே ஓடும்போது அவங்களோட சொந்த பாப்பா தான் அங்கே அடாப்டட் சைல்டு அந்த ஜீ கூட சேர்ந்து பர்த்டே பார்ட்டி அங்கே கொண்டாடிட்டு இருக்கப்ப நான் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே போனால் அவனோட லைஃப் என்னால் ஸ்பாயில் ஆயிருமேன்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு நான் இப்படியே என்னோடய வாழ்க்கையை வாழ்கிறது தான் பெட்ருன்னு சொல்லிட்டு அவங்க மயக்கமாகி கீழே விழுந்துடுறான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு அவனை காப்பாற்றி எங்கள் வீட்டுக்குள்ளேயுமே கூட்டிகிட்டு போயிருக்கா. இப்போ ஹீரோயின் என்கிட்ட வேறு ட்ரெஸ் இல்லை, அதனால தான் உன்னோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னதுமே என்ன இவ்வளோ லூஸாக இருக்கேன்னு சொன்னதும் ஆமாம் வேறு என்ன பண்ணுறதுன்னு அவள் சொல்கிறா. சரிவா நான் உனக்காக சாப்பாடு சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சாப்பாடு பண்ணுறதுக்கு போகிறான். என்னப்பா நீயா பண்ணுவேன்னு சொன்னதும் அப்போ ஏன் நீ பண்ணுவியான்னு சொல்லி கேட்டதுமே எனக்கு அது எதுவுமே தெரியாது அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீ எப்போ எங்கள் சோபாலே படுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவியான்னு சொன்னதுமே வேறு வழி என்ன இருக்குன்னு சொல்லும்போது என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்க, நம்ம வந்துட்டு பெரியவங்களாயிட்டோம், நீ ஒரு சைடில் படுத்துக்கோ நான் இன்னொரு சைடில் படுத்துக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அப்படின்னா உனக்கு இதெல்லாம் ஓகேவான்னு சொல்லிட்டாங்க. பக்கத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி வர்றான். ஆனால் கிஸ் பண்ணாமல் டீஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போனதுமே இவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. ஆனால் அவள் வெளியே காரில் வந்து தான் ஸ்டே பண்ணுறான். அவளை நான் எந்த விதத்துலையுமே ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற செட் அவள் யோசிச்சுட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஜீ வந்து வேறு ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணதும் ப்ளீஸ் நீ வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடாத, எதுக்காக என்னோட நம்பரை பிளாக் பண்ண அப்படின்ற செட் அங்கே கேட்டதும் உன்ட்ட எனக்கு எதுவுமே பேச விருப்பம் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு கவலையாகி போயிட்டு என்ன வந்துட்டு இப்போ பண்ணிட்டுருக்காளேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே சில பேர் முன்னாடி வந்துட்டு அங்கே ப்ளே பண்ண போகிறா வயலினை. அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு, ரொம்ப நாளாக ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோ நீ வந்து ப்ளேலாம் படாத நல்லா ப்ளே பண்ணுவேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கா. அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னப்பா இவர் வந்துட்டு இப்படி கோட் சூட்லாம் போட்டுட்டு ஏதோ பிஸ்னஸ் மாதிரி வந்து உட்காந்துட்ருக்காருன்னு சொல்லிட்டுங்க பார்க்குறாங்க. நம்மளோட கேப்டன் மாதிரியா இருக்கார் அப்படின்ற செட்டுங்க பார்த்துட்ருக்காங்க. என்ன அந்த பொண்ணுமே வச்சக்கண்ணு வாங்காமல் பார்க்குறாரு, ஒருவேளை அந்த பொண்ணு மேலே ஏதாச்சும்
க்ரஷ் இருக்கா, அந்த பொண்ணுக்காக தான் வந்திருக்காரான்னு சொல்லிட்டுங்க பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாயிட்டு வந்துட்டு பேசிட்டு இருக்கா. நீ உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லும்போது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்க வந்ததுமே ஹீரோ கோவமாயிட்டு, "எதுக்காக நீங்க இங்க வந்தீங்கன்னு?" சொல்லிட்டு கேட்கிறப்ப, "நாங்க சும்மா தான் வந்தோம்ன்னு" சொல்லிட்டுங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இது என்னோட ஃபியான்சேன்னு சொல்லிட்டுங்க பேசும்போது, ரொம்பவே ஹாப்பியாயிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்க சாப்பிடுறதுக்காக போறாங்க. அங்க பார்த்தா கையில ஃபுல்லா எக்ஸ்பென்சிவா வாட்ச கட்டிட்டு இருக்கவுமே, அங்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன இன்னைக்கு போட்டு குடுக்காம இவனுங்க போக மாட்டானுங்களேன்னு சொல்லிட்டு, ரொம்பவே வந்துட்டு பயந்து போயிட்டு, அவனுங்க பேசுற ஒவ்வொரு விஷயமுமே வந்துட்டு ஹீரோவ காட்டிக் குடுக்குற மாரியே இருக்கு. நம்ம ஹீரோயினுமே எல்லாத்தையுமே நல்லாவே புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் அவங்களையுமே வந்துட்டு, சரி முக்கியமான வேலை இருக்கு, கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. போயிட்டு அவன்ட்ட கொஸ்டின் கேட்குறா. "நீ என்ட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கியா? உன் ஃப்ரெண்ட்ஸ பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளோ பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு" அப்படின்றத கேட்டதுமே, "ஆமா நான் வந்து உன்ட்ட பொய் சொல்லிட்டேன். சாரி கேட்குறேன்னு" சொன்னதும், "சரி எவ்வளோ நீ சம்பாரிப்பேன்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, "நான் 60 மில்லியனாச்சும் சம்பாரிப்பேன் மாசத்துக்குன்னு" சொன்னதும், அத கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. போன ஜென்மத்தில இவன் ரொம்ப புவரா இருந்தானே, இவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணலான்னு நெனச்சா, எல்லாமே இப்படி உல்டாவாயிருச்சேன்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ, "இதுக்கு எல்லாமே நீ தான் காரணம். உன்னால தான் நான் இன்னைக்கு நல்லபடியா இருக்கேன்னு" சொன்னதும், எப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அன்னைக்கு நம்ம ஹீரோவ வந்து அவ காப்பாத்தின விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டுருக்கான். "சரி, ஆனா நீ வந்து என்ட்ட பொய் சொல்லியிருக்க. நான் கண்டிப்பா வந்துட்டு உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறதா இல்லையான்னு யோசிக்கணும்னு" சொல்லும்போது, "ஓ! நீ வந்துட்டு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறத பத்தி யோசிப்பியான்னு" சொல்லிட்டு அங்க கன்னத்துல போய் கிஸ் பண்ணதுமே, அவ ரொம்பவே வந்துட்டு நர்வஸ் ஆயிடுறா. என் பக்கத்துல அங்க க்ளோஸா வந்து பேசிட்டு கிஸ் பண்ற மாரி அங்க டீஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் எதுவுமே வந்துட்டு அப்படி அவள ஹர்ட் பண்ற மாரி விஷயங்கள் பண்ண மாட்றான். ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அங்க ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவன் அங்க வந்துட்டு ஒரு பார்ட்டிக்காக அவள கூட்டிட்டு போகும்போது, அங்க வந்துட்டு பக்கத்துல க்ளோஸா வந்து சீட் பெல்ட்டாம் போட்டதுமே, ஆள் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் கிஸ் பண்ணுவானான்னு சொல்லிட்டு பார்த்தா, அவன் கிஸ் எல்லாம் பண்ணல. ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறான். அதெல்லாமே பார்த்துட்டு, இந்த மாரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் தான் குடுத்து வச்சிருக்கணும். இவன மாரி ஒரு ஆள போய் விட்டுப்புட்டு, அந்த ஜீய போய் நான் எப்படி வந்துட்டு சூஸ் பண்ணேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. இந்த பார்ட்டில வந்துட்டு அவனோட கையில வந்துட்டு அந்த சூடான வாட்டர் பற்றக்கூடாது. அவனோட லைஃபே ஸ்பாயில் ஆயிரும்னு சொல்லிட்டு அத பத்தி யோசிச்சுட்டு அங்க வந்துட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அங்க வந்ததுமே, வாவ்! பார்க்க ரொம்பவே ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பேசும்போது, அங்க ஜீக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்க ரொம்பவே ஜெலஸ் ஆயிட்டுருக்கு. அப்ப அங்க மியா, "நீ எனக்கு என்னமோ நீ அவங்க 2 பேத்தையுமே பார்த்து ஜெலஸ் ஆகுற மாரி இருக்கேன்னு" சொன்னதும், "நான் ஏன் அவங்கள பத்தி ஜெலஸ் ஆக போறேன்? நீ என் கூட இருக்கப்பன்னு" சொல்லிட்டு அவன் அங்கருந்து கூட்டிட்டு போயிட்டுருக்கான். ரொம்பவே இவங்களுக்கு ஹாப்பி ஆயிட்டுருக்கு. அப்ப அங்க வந்துட்டு அப்பா இப்படி கூப்பிடுறாருன்னு மெயின் சொன்னதுமே, அவன் அவங்க அப்பாவ போய் மீட் பண்ணதுமே, "நீ எப்ப இந்த கேவலமான கேம் அது இதுன்னு சுத்திட்டு இருக்காம, கம்பெனி வந்துட்டு பார்த்துக்க போறேன்னு" சொன்னதும், "உங்களுக்கு ரொம்ப கேவலமா இருக்கலாம். பட் அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட்னு" சொல்றான். "நீங்க வந்துட்டு கண்டிப்பா கம்பெனிய பார்த்துக்கிட்டு ஆகணும். எப்ப நீ பிசினஸ்லாம் பார்த்துக்க போற?" அப்படின்ற சொல்லிட்டு அங்க ரொம்ப கோவப்பட்டதுமே, "என்னால அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு" சொல்றான். "உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஜீக்கும் அந்த பொண்ணுக்கும் ஆல்ரெடி அஃபேர் இருந்துச்சு. ஆனா அந்த பொண்ணு என்னத்த பத்தி பார்த்தான்னு தெரியல. அவன போய் விட்டுட்டு உன்ன மாரி ஆள போய் வந்து மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டா. ஆனா நீ வந்துட்டு இப்படியே சுத்திட்டு இருந்தேன்னா, அவ வந்துட்டு உன்ன மேரேஜ் பண்ண ஒத்துக்குவான்னு நினைக்கிறியா? 2வது வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஜீ பக்கம் போயிட்டான்னு வச்சுக்கோமே திரும்ப, உன் நிலைமை என்ன ஆகும்னு" சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. "நீ வந்து எவ்வளோ வந்து டேலண்டான ஒரு பெர்சன் சொல்லிட்டு உனக்குமே நல்லா தெரியும்னு" சொன்னதும், "எனக்கு அத பத்தி எந்த ஒரு கவலையுமே கிடையாது. நீங்க வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்கன்னு" சொல்லிட்டு அங்க கோவமாயிட்டு அங்கருந்து போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு இங்க கேட்கும்போது, அவன் ரொம்பவே வந்துட்டு நம்ம ஹீரோ ஃபீல் பண்றத பார்த்துட்டு, "உன்னோட ஃபேன்ஸ் எல்லாமே காத்துட்ருக்காங்க. நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? உன்ன பார்க்குறதுக்கே வந்துட்டு குடுத்து வச்சிருக்கணும். நான் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டுருக்கேன். உன்ன மாரி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு கிடைச்சதுக்குன்னு" சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது, ஜி அங்க அவகிட்ட வந்து மீட் பண்ணிட்டு, "நம்ம 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ஒண்ணா வளர்ந்தவங்க. ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருந்தோம். நீ என்ன தானே மேரேஜ் பண்றதா இருந்துச்சு. திடீர்னு வந்துட்டு இப்ப என்ன ஏன் நீ சூஸ் பண்ற மாட்ற? ஏன் அவன் பக்கத்துல போணும்னு" சொன்னதும், "நீ இப்படி ஃபர்ஸ்ட்டு என்ட்ட வந்து பேசுறதே தப்பு. நான் உன்னோட பிரதரோட ஃபியான்சேன்னு" சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது, வேணும்னே அவ ட்ரெஸ்ஸ மிதிச்சதுமே அவ ஸ்லிப் ஆயி மேல வந்து விழுந்துடுறா. அப்ப அந்த மியா வந்துட்டு, "நீ ஒழுங்கா வந்துட்டு என்னோட ஃபியான்சேன்ட்டருந்து விலகி இரு" அப்படின்ற சொல்லிட்டு அவ ரொம்பவே கோவப்படுறா. அங்க நம்ம ஹீரோயின், "எதுக்காக நீ வாய மூடிட்டு பேசாம இருக்க?" அப்படின்ற சொல்லிட்டு அங்க ரொம்பவே கோவப்பட்டுட்டுருக்கா. "ஆல்ரெடி நீ வந்துட்டு இவ கூட சேர்ந்து சுத்திட்டு தான் எனக்கு துரோகம் பண்ண. இவ கூட ஸ்லீப் பண்றது, டான்ஸ் ஆடுறது அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனா வந்துட்டு ரொம்ப நல்ல மாரி இப்ப என்ட்ட வந்து பேசிட்டு இருந்தீய. அத பத்தி அவட்ட சொல்லுன்னு" சொன்னதும், ஆனா அவன் வாய தொறக்க மாட்றான். எப்படினாலும் இவ நம்மள சூஸ் பண்ண போறது கிடையாது. இவ அசிங்கப்படட்டும்னு சொல்லிட்டு, அப்ப அங்க இருக்க எல்லாருமே ஒரு மாரியா ஹீரோயின் அங்க வந்துட்டு போர்ட்ரே பண்ணி தப்பா பேசினதுமே, நம்ம ஹீரோ அங்க வந்துடுறான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டா, ஹீரோயின் தேவையில்லாம ஏதாச்சும் பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல மாட்றா. ஆனா மியா வந்துட்டு நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே, அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு கோவப்பட்டு அவன போட்டு அடிச்சுட்டு, இதுக்கப்புறம் அவ பக்கத்துல வந்தேன்னா சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு, அங்கருந்து நம்ம ஹீரோயின கூட்டிட்டு போயிட்டுருக்கான். அங்க அது எல்லாத்தையுமே மினி பார்த்துட்டு தான் இருக்கா.
நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்து அவன அடிச்சதும் உனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சா? எதுக்காக நீ ஸ்டாப் பண்ணேன்னு சொன்னதும், உன் கையில தான் அடிபட்டுருக்கு. அதனால தான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணேன்னு சொல்லிட்டுருக்கா. பட் அவனுக்கு வந்துட்டு ஒரு வேளை வந்துட்டு இன்னுமே அவன் மேல வந்துட்டு அவளுக்கு சாஃப்ட் கார்னர் இருக்கான்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. பிறகு பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்க ட்ரெஸ் வந்துட்டு மாத்திட்டு வரா. பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. அவன் ஃபேஸ திருப்பி வச்சுக்கிட்டதுமே, "இப்ப எதுக்காக ஃபேஸ திருப்பிட்டு இருக்க? ஏன் பார்க்குறது கூட நல்லா இல்லையான்னு?" சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. பிறகு அங்க வந்து வெளிய வந்ததுமே, நம்ம ஹீரோயின் இன்னுமே வந்துட்டு என் மேல கோவமா தானே இருக்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, ஆமான்னு சொன்னதுமே, "நான் உனக்கு இன்னைக்கு கிளாரிஃபை பண்ணிறேன்னு" சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு அவள அங்க போய் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்தே உன் மேல எனக்கு க்ரஷ் அப்படின்ற சொல்லிட்டு அவன் பேசினதுமே, அதை கேட்டுட்டு அவ ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, ஸ்கூல் படிக்கிறப்ப நான் இவனை ஒரு டைம் கூட பார்த்தது இல்லையேன்னு சொல்லிட்டு அங்க யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டு போயிருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. அப்போ அங்கே லியாங் சொல்லிட்டு ஒரு பையன் வர்றான். அங்கே வந்துட்டு இதான் என்னோட பிரதர் இன்லாவான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நான் வந்துட்டு உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பட் நீங்கள் அன்னைக்கு ஒரு பர்சனோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அவங்க கூடலாம் சேர்ந்து விளையாடாதீங்க, ரொம்ப கேவலமான பர்சன். அவங்கள மாதிரி ஆள் கூட சேர்ந்து நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னா உங்கள் பேர் கெட்டு போயிரும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு செம கடுப்பாகி போயிடுது. ஏன்னா அவன் கூட சேர்ந்து ப்ளே பண்ணதே அவதானே. அதனால தான் பிறகு எல்லாருமே சேர்ந்து அங்கே கிளம்பி போயிட்டுருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் அவனுக்கு வந்துட்டு வீடியோ கால் போட்டுட்ருக்கா. அவங்க வந்துட்டு கேம் வந்து வின் பண்ணிட்டாங்க போல். அதை பற்றி அங்கே ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் வந்து பேசணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது அப்போ உங்கள் மேனேஜர், இத்தனை நாள் நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தியா லவ் இல்லைன்னு சொல்லிட்டு, இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும், நீங்கள் மட்டும் ஒய்ஃப் வச்சிருக்கும் போது நான் வைக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் வாங்க அவங்க பேசட்டும்னு சொல்லிட்டு பிரித்து வித்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயினையுமே அவங்கள மீட் பண்ணுறதுக்காக அவன் கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அங்கே நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவருங்க வந்துட்டு கார்டெல்லாமே கொடுத்துட்டு, நான் எப்பயுமே வந்துட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் இந்த லெவலுக்கு வர்றதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாரு. பட் அவரோட பேச்சில் நம்ம ஹீரோயினுக்கு என்னமோ தப்பாக தோன்ற மாதிரி இருக்குது. நான் எப்பயுமே சொல்லிகிட்டே இருக்கேன், நீ வந்துட்டு லவ் பண்ணி வந்துட்டு வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகுடாக மேரேஜ் பண்ணிட்டு நீ இவன் தான் கேட்க மாட்டான்னு சொன்னதும், இருந்தாலும் ஏன் இப்படி யோசிச்சுட்டு போய் சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பும்போது என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே, சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். பிறகு கூட்டிகிட்டு போயிட்டு அவளை அங்கே படுக்க வச்சுட்டு அங்கே 2 பேருமே பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்துடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ, இப்போ நான் இதெல்லாம் பண்ணுறது ரொம்பவே தப்பாக இருக்கும், நான் வந்துட்டு ஃபஸ்ட் அவளை டிசர்வ் பண்ணுறேனான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு அவனுக்கு கவலையாகிட்டு அங்கே சாரி சொல்லிட்டு வேமா அவன் அங்கேருந்து போயிடுறான். அவள் வந்துட்டு ஒருவேளை இன்னும் அந்த ஜியை தான் லவ் பண்ணிட்டு இருக்காளா, என்னை வேணான்னு விட்டுட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனுக்கு மைண்ட் செட் இன்னுமே அப்படியே போயிட்டுருக்கு. அவளுக்கு கரெக்டான பர்சன் நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு அவன் இன்னுமே யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே அவள் தூங்கி எந்திரிக்கும் போது பார்த்தாங்க நம்ம ஹீரோ பக்கத்தில் காணோம். அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு ஒரு லெட்ஸ் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். இப்படி வந்துட்டு மேட்ச் ஒன்று தோற்று போயிட்டாங்க, அதனால் வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நான் வந்துட்டு போயிருக்கேன்னு சொல்லும்போது அவங்க மேனேஜர் பிடிச்சி பயங்கரமாக திட்டாரு. போனஸ் வாங்க கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு என்ன வாய் பேசுகிறீங்க, ஒரு சிம்பிளான மேட்ச் உங்களால் வந்து ஜெயிக்க முடியலையான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவளுக்கு வீடியோ கால் போட்டு பேசினதுமே ப்ராப்ளம் எல்லாத்தையுமே அவன் ஷேர் பண்ணிட்டு இருக்கான். நான் வந்து உன்கிட்ட முக்கியமான விஷயம் இன்றைக்கி பேசணும்னு சொன்னதும் அவன் ரொம்பவே சோகமாயிடுறான். ஒரு வேலை விட்டுட்டு போக போகிறாளோ என்னமோன்னு சொல்லிட்டு நான் நைட்டுக்கு வந்துட்டு பேசுகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு போனால் ஆளை காணோம். ஐ திங்க் இங்கே விட்டுட்டு போயிட்டாப்புலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே ரூமுக்கு போனால் நம்ம ஹீரோயின் அங்கே பெட்ரூமில் தான் இருக்கா. அங்கே தொட்டு பார்த்தா அவளுக்கு ரொம்ப ஃபீவர் ஆகிடுச்சிருக்கு. அவளை ரொம்பவே அவன் கேர் பண்ணி பார்த்துக்கிறான். டாக்டரை கூப்பிட்றேன்னு சொன்னதும் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவள் ஹீரோ பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் ரொம்பவே நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டதில்ல, ஃபீவருமே குறைஞ்சிருது. ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனை போய் ஹக் பண்ணிக்கிட்டு, நீ வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப கவலையில் இருந்தேலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீ என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, என்னன்னு சொன்ன கேட்டபோது நான் வயலின் காம்படிஷனுக்கு போக வேண்டியது இருக்குது, உன்னோட காரை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொன்னதும், எதுக்காக இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க, என்னோடதுன்னா உன்னோடதுன்னு தான் அவன் சொல்கிறான். நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லவா, உன்னை ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி அங்கே வந்துட்டு ஒரு பப்பில் பார்த்தேன். அப்போ இருந்தே என்னோட மைண்ட் செட் என்ன மாதிரி இருக்குது தெரியுமா, நீ வந்துட்டு என்னை என்கேஜ்மெண்ட் எதுக்காக பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு புரியலன்னு தான் தோணிட்டுருக்கு. ஏன்னா நீ எப்பயுமே என்கிட்ட ஒழுங்காக பேசினது கூட கிடையாது அப்படின்றது சொல்கிறான். அப்போ தான் அந்த சீன் என்னன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு, என்னப்பா கூ அவங்க கூட சேர்ந்து என்கேஜ்மெண்ட் ஆக போகுது அந்த பொண்ணுக்கு, ஆனால் ஜீ கூட சேர்ந்து அவளுக்கு அஃபேர் போயிட்டுருக்கே, என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே பப்பில் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் இவ கூட நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணதுமே ஆனால் ஹீரோ போய் அங்கே வந்து அடிச்சுட்டு காப்பாற்றிருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், நான் அவனை எவ்வளோ தூரத்துக்கு லைக் பண்ணிகிட்ருக்கேன், பட் அந்த இடியட் வந்துட்டு என்ன சீட் பண்ணிகிட்ருக்கான் அந்த மியாவோட சேர்ந்து. நான் வந்துட்டு அவன் சீட் பண்ணும்போது நான் சீட் பண்ண என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் அங்கே கண்ணை
கன்னத்தில் கிஸ் கொடுக்குறா. இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், அப்படின்னா நீ வந்துட்டு நான் அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் வந்து உன்னை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டேன்னு நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் வந்து அப்படி தான் நினச்சேன். ஏன்னா நீ வந்து உடனே ஓகே சொன்னப்ப எனக்கு அப்படி தான் தோணுச்சு. பட் எனக்கு இப்போ புரிஞ்சுக்கிருச்சு நீ என்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் அவள் ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. அவளை கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி அங்கே பேசிட்டு சமாதானப்படுத்தினதுமே, சரி ஓகே இப்பேஜை சொல்லு, என்னை வந்துட்டு உண்மையிலே உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டதும், பிடிக்காமே நான் வந்துட்டு உன்னை போய் மேரேஜ் பண்ண போகிறேன், எனக்கு ரொம்பவே வந்துட்டு ஆசை உன் மேலே, அதனால தான் நான் உன்னை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டேன்னு அவள் சொல்கிறா. பேருமே அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. 2 பேரும் கிஸ்மே பண்ணிக்க போகிறாங்க. பட் அங்கே கரெக்டாக யாரோ கதவு நாக் பண்ணதுமே, நான் வீட்டில் இருக்கிறது வெளியே தெரிய வேணாம், உனக்கு தான் வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெளியே போயிட்டு அவன் அந்த பர்சன்ட்டையுமே அங்கே வந்து போய் பேசிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் வயலின் காம்படிஷனில் கலந்துக்கிறது. அங்கே வந்துட்டு எதிர்த்து அந்த ஆளுக்கு வந்துட்டு சுத்தமாக பிடிக்கல, பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுமே, நான் அப்படி தான் பண்ணுவேன் கண்டிப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தனியாகவே அங்கே வந்துட்டு போய் அங்கே ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுறா. அங்கே சூப்பராக வந்துட்டு அவள் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அந்த போட்டியாளர் அவனுக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. ரொம்பவே கோவமாயிட்டு அவன் நம்ம ஹீரோயினோட கையில் வந்துட்டு அங்கே சூடாக வந்துட்டு ஹாட் வாட்டரை ஊற்ற அங்கே வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் அப்போ நம்ம ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு பிடிச்சி வேகமாக அங்கே தள்ளி விட்டதுமே அங்கே அவன் கையிலே ஃபுல்லாமே கொட்டி போயிடுது. கடைசியில் நம்ம ஹீரோயினுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான் சொல்லிட்டு அவனையுமே பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்குமே அதில் அடிபட்டுருக்கு. அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போய் வந்துட்டு அங்கே கட்டெல்லாம் போட்டுட்ருக்காங்க. நீ வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துக்கோ இவரன்னு சொல்லும்போது, அங்கே நம்ம ஹீரோயின் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ட்ரை பண்ணாலுமே ஒன்றும் முடியாது போல், ரீபான் ஆனாலுமே எல்லாமே வந்துட்டு இப்படியே தான் நடக்குமான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டுருக்கு. இதுலேயுமே நம்ம ஹீரோயின் அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறா. இவ்வளோ தூரத்துக்கு என்ன லவ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்ற செட் அவன் கேட்டதும், இதுக்கெல்லாம் என்ன ரீசன் இருக்குது, ஒரே ரீசன் தான், உன் மேலே எனக்கு லவ் இருக்குது, அதை விட பெரிய ரீசன் என்னன்னா நான் இருக்கேன் அப்படின்றத செட் அவன் யோசிச்சுட்ருக்கா. மினி அவனை அங்கே வந்து மீட் பண்ணிட்டு, நீ எதுக்காக வந்துட்டு இப்படி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கேன், நீ எதுக்காக இங்கே வந்தான்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். அன்றைக்கி பார்ட்டியில் நீ அவகிட்ட எப்படி வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருந்த, நீ தான் ஃபஸ்ட்டு அவளை சீட் பண்ண, அந்த மியா கூட சேர்ந்து நீ ரொம்ப வருஷமாக டேட் பண்ணிவிட்டு அவள் கூட சேர்ந்து ஸ்லிப் பண்ணிவிட்டு அவளுக்கு வந்துட்டு நீ சீட்டிங் பண்ணிட்டு இருந்த. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச பிறகும் ஒரு பொண்ணு உன் கூட எப்படி இருப்பா, அவள் வந்துட்டு அவள் லைஃப்பை சூஸ் பண்ணிக்கிட்டானா, அவளை ஏன் நீ தொல்லை பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் பேசினதுமே கோவப்பட்டு கன்னத்தில் அரைஞ்சிட்டு, உன்னை என் பிரதர்னு சொல்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறா. பிறகு நம்ம ஹீரோக்காக அவங்க ப்ராமிஸ் ரிங் எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க வந்து போட்டு விட்டதுமே அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, நான் இதெல்லாம் பண்ணணும் ஆனால் நீ பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு பர்சன் வந்து மறைஞ்சிருது. இது எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அவர் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவை வளர்த்தவங்க தான். அவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பர்சன் பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு, நீ வந்து அவளை உயிரோட பார்க்கணுன்னா நீ கண்டிப்பாக வந்துட்டு காசு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு இங்கே எழுதியிருக்காங்க. பட் அவன் எது வந்து ஃபேக்குன்னு நினைக்கிறான். பட் ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு கண்டுபிடிச்சிடுறான், தன்னை வளர்த்தவர் தான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அவன் உடனே வந்துட்டு அந்த இடத்த கண்டுபிடிச்சி கிளம்பிடுறான். அந்தாள் வந்துட்டு நம்ம ஹீரோயினை கத்தி வச்சு மாட்டிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு தேவை காசு தானே, நான் கொடுக்குறேன், நீங்கள் அவளை விட்டுருங்கன்னு சொன்னதும், எனக்கு காசு தான் இம்பார்ட்டன், நீ கேட்டதை கொடுத்துட்டேன்னா நான் விட்டுருவேன்னு சொல்லும்போது அங்கே காசு எல்லாமே கொடுத்துட்டு விடுங்கன்னு சொன்னாலுமே அந்த பர்சன் பார்த்தா நம்ம ஹீரோயினை ஹோட் பண்ணுற மாதிரி இருக்காரு. பட் அவன் பணத்தை கொடுத்ததும் எஸ்கேப் ஆகி ஓடுனா நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறாரு. பட் அவன் ஆல்ரெடி வந்துட்டு எல்லா ஏற்பாடுகளும் தான் வந்திருக்கான். அங்கே அடிச்சுட்டு அங்கே வந்துட்டு அந்த பர்சனையுமே அங்கே ஜெயிலையுமே பிடிச்சி கொடுத்ததும் அந்த ஆள் ரொம்பவே கோவமாயிட்டுருக்காரு. நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ் அங்கே மினி எல்லாருமே வந்துடுறாங்க. என்ன இதெல்லாம் இப்படிலாம் வந்துட்டு நடந்துட்டு இருந்தா எப்படி நம்ப முடியும்னு சொன்னதுமே, இப்போ நீங்கள் வந்துட்டு ப்ளீஸ் என் மேலே நம்பிக்கை வைங்கன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். ரொம்பவே வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருது. அவங்க அப்பாட்ட அவன் வந்துட்டு நடந்த எல்லாத்தையும் பற்றி பேசிகிட்டு இருக்கான். எங்கள் அப்பா விட்டு நான் வெளியே வந்தால் தான் வந்துட்டு எல்லாமே நடக்கும் அப்படின்ற சொன்னதும், கம்பெனி வந்துட்டு சூஸ் பண்ணுறப்ப சேர்மேனை நான் கண்டிப்பாக உனக்கு தான் வந்துட்டு ஓட் போடுவேன், ஜியை வந்துட்டு இதுலேருந்து வெளியே எடுத்துடலாம் அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ உங்கள் அப்பாவோட பேச்சையுமே கேட்டு நீ நடக்க தேவை கிடையாது, அவர் கண்ட்ரோல்லையுமே நீ இருக்க தேவை கிடையாதுன்னு சொன்னதும் அவனுமே ஹாப்பி டு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினை எதுக்கு எடுத்தாலும் பயப்படக்கூடாது, ரொம்ப வந்து ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவளை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கான். மினியா அவனுமே சேர்ந்து அங்கே ஷாப்பிங்காக போனால் அப்போ அந்த ஜி வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே பேசிட்டு அங்கே வந்துட்டு அப்படியே க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணதுமே அவன் ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே வந்து ரெக்கார்டிங்குமே ஆன் பண்ணிடுறா. நீ வந்துட்டு எவ்வளோ நாளாக என்னை ஏமாற்றிட்டு இருந்த, நீ வந்துட்டு மனசாட்சி இருந்தால் உண்மையை சொல்லுன்னு சொல்லும்போது அவன் ரொம்பவே கோவமாயிட்டு பயங்கரமாக திட்டி விட்டு போகிறான். அப்போ அங்கே மினி வந்ததுமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. அங்கே மியாவோட வீட்டுக்கு தான் ஹீரோயின் போகிறா. அப்போ அங்கே என்ன விஷயமா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரெக்கார்டிங்லாம் போட்டு காமிச்சதுமே இவன் மியாவை யூஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஒன்று தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்ன பேசினதெல்லாமே கேட்டுட்டு அங்கே மியா ரொம்ப கோவமாயிட்டு இவன் எனக்கு வேணான்னு சொல்லிடுறா. அவனையுமே அங்கே வந்துட்டு அடித்து அவங்க அப்பா விரட்டி விட்டாரு. மியாவை நீ இதுக்கப்புறம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவனை மாதிரி ஒரு ஃப்ராடுக்கு ஒரு லைஃப்பில் வந்துட்டு இடம் இருக்கக்கூடாதுமான்னு சொல்லிட்டு பிறகு இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் அப்போ இங்கே வந்துட்டு மீட் பண்ணிவிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. இப்போ
இப்போ இதுக்கப்புறமே நீங்கள் வந்துட்டு பார்த்து நடந்துக்கிறணும், ஏகப்பட்ட வந்துட்டு ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்துகிறாங்க. அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ வந்துட்டு நடந்திருக்க எல்லா பிரச்சனையுமே உனக்கு தெரியும்ல அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அவனுமே எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்து வந்துட்டு ரொம்பவே பெரிய வேலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத சொன்னதும் ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு நான் எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பேன்னு அவர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. நம்ம ஹீரோயினை போய் ஹக் பண்ணிக்கிறான். இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின், என்னோட ஆசை என்ன தெரியுமா, நீ வந்துட்டு பெரிய சாம்பியன் ஆகணும், கண்டிப்பாக நீ அந்த காம்படிஷனில் திரும்ப கலந்துக்கணும்னு சொன்னதும் அவனுமே ஹாப்பி ஆகிட்டு அவளுக்கு அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ஓகே சொல்லிட்டு போகிறான். ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்தாங்க ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக அங்கே டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீரோக்கு மட்டும் வந்துட்டு ஏதோ தப்பாக இருக்க மாதிரியே அங்கே தோணிட்டுருக்கு. அவன் ரொம்பவே இங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நான் ஹீரோயினோட அப்பா சொன்ன எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு அப்போ அவங்க அப்பாவை போய் மீட் பண்ணிவிட்டு, நான் இதுக்கப்புறமே உங்களுக்கு கீழே வந்துட்டு இருக்க முடியாது, நீங்கள் வந்துட்டு இதில் சைன் பண்ணி கொடுத்துருங்க, உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு வந்து தொடர்புமே இல்லைன்னு சொல்லிட்டு, இல்லைனா உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்றத சொன்னதும் அவருமே அங்கே வந்துட்டு பயந்து போயிட்டு அதில் வந்து சைன் பண்ணி கொடுத்துடுறாரு. இதுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டு நம்ம பையன் பார்த்துக்கிறட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ஒரு ஷாப்பிங் மால் போயிருக்கா. பட் அவங்க ஏதோ ஒரு உருவத்தை பார்த்துட்டு அங்கே ரொம்ப அரண்டு போயிடுறா. அவளுக்கு அங்கே கனவுல வந்துட்டு அங்கே அந்த உருவமே கண்ணுக்கு முன்னாடி தோண்டிட்டு அவள் ரொம்ப வந்துட்டு பயந்து அரண்டு போயிருக்கவுமே நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்த கனவு எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவள் ரொம்ப பயந்துட்டு இருக்கா. உண்மையிலே வந்துட்டு நம்ம ஹீரோயினை போன ஜென்மத்தில் கிட்னாப் பண்ணி அங்கே கொலை பண்ணான்ல அந்த பர்சனோட உருவம் தான். அதை பார்த்துட்டு தான் அங்கே ரொம்பவே அவளுக்கு பயமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ இவளுக்கு என்ன இப்படி நைட் மேர்லாம் வருதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கீழே கூட்டிகிட்டு வந்துட்டு அவளுக்காக ரிங் எல்லாமே கொடுத்து அங்கே ப்ரப்போஸ் பண்ணதுமே அவளுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ரிங்கையுமே போட்டுக்கிறா. ஒரு இடத்துக்கு அங்கே வர சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோ போய் அங்கே வந்துட்டு பொக்கே கொண்டு போனால் அங்கே அந்த மாஸ்க் போட்ட பர்சன் அங்கே வந்துட்டு கன்னை வச்சுட்டு மிரட்டினதுமே நம்ம ஹீரோக்கு இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி ஏன் தோணுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ ஹீரோயின்மே அங்கே வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறான் அவன் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கால் பண்ணி பேசினதும் அவனோட வாய்ஸை வச்சு அங்கே கண்டுபிடிச்சதுமே அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. பட் அங்கே ஹீரோ நார்மலாக பேசுகிறான் அவளுக்கு வந்துட்டு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு. ஆனால் இவன் வந்துட்டு கரெக்டாக அவள் கண்டுபிடிச்சி அங்கே வரும்போது ஷூட் பண்ணிடுறான் நம்ம ஹீரோவை. அங்கே அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அவர் உடம்புல இருந்து புல்லட் எடுத்தாச்சு. பட் அவர் கண்டிஷன் இன்னுமே கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலைப்பட்டுருக்கா. இது எல்லாமே வந்துட்டு எப்படி வந்து இனிமேல் நடக்க போகுதுன்றது அவளுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அதை பற்றி எல்லாமே சொன்னதுமே அவங்க அம்மா என்னாச்சு உனக்கு நல்லா தானே இருக்குன்னு சொன்னதுமே ப்ளீஸ்ப்பா நீங்கள் என் மேலே நம்பிக்கை வைங்க, நான் சொல்கிறத வந்துட்டு கேட்டு நீங்கள் கரெக்டாக வந்துட்டு கண்டினியூ பண்ணிங்கன்னா அந்த பர்சன் யாருன்னு சொல்லி பிடிச்சிடலான்னு சொன்னதும் அவருமே நம்ம ஹீரோயின் மேலே நம்பிக்கை வச்சு அங்கே ஓகேன்னு சொல்கிறாரு. ஹீரோங்க தூங்கிட்டு போது அவன் கனவுல வந்துட்டு அங்கே கண்ணுக்கு முன்னாடி போன ஜென்மத்தில் நடந்த எல்லாமே அங்கே கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு இந்த பர்சன் வந்துட்டு தான் நம்ம ஹீரோயினை இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சுக்குது. அவங்க ரெண்டு பேருமே அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. ஜீதா ஏற்பாடு பண்ணியிருக்கான் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. நம்ம ஹீரோயினோட டெட் பாடியை பார்த்ததுமே ஹீரோ கோவமாயிட்டாங்க. சண்டை போட்டதும் நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு அவன் ஈஸியாக எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணியிருக்கான். பட் இப்போ எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படும் போது பட் அங்கே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அங்கே தோணி இருக்கவுமே அவன் புரிஞ்சுக்கிறான். அப்படின்னா இது எல்லாமே பண்ணது அவனோட வேலை தான். என் கண்ணுக்கு முன்னாடி இப்போ வந்து போயிட்டுருக்கிறது கனவு கிடையாது, எல்லாமே வந்துட்டு எனக்கு போன ஜென்மத்தில் நடந்ததான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு இருக்கான். கிட்னாப்பரையுமே அவன் தேடி கண்டுபிடிச்சி கண்டிப்பாக வந்துட்டு நான் எல்லாத்தையுமே கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் சாவுக்கு காரணமான எல்லாத்தையுமே அங்கே கொலையுமே பண்ணிட்டு அவனுமே தன்னைத்தானே அங்கே சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்துருக்கான். இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சீனில் காமிச்சது. இது எல்லாத்தையுமே அவன் நினச்சி பார்த்துட்டு ஹீரோயின் அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிட்டு நடந்து எல்லாத்தையுமே சொன்னதுமே அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்து ஹீரோயினுக்குமே ஹாப்பியாக இருது. அப்படின்னு அவன் வந்து புரிஞ்சுக்கிட்டானான்னு சொல்லிட்டு இது என்னோட ரீபான்ன்றதை அவள் சொல்கிறான். நம்ம ஹீரோயினோட அப்பாவுமே அவளோட பேச்சை கேட்டு அந்த கிட்னாப்பரையுமே தூக்கிட்டு வந்துடுறாங்க. இப்போ நீ பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது. ஆனால் நீ ஒழுங்காக வந்துட்டு யார் பண்ண சொன்னாங்களோ நீ வந்துட்டு உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா உன் நிலைமை ரொம்பவே மோசமாயிரும்னு சொன்னதும் அவன் ரொம்பவே அங்கே பயந்து போயிடுறான். ஃபைனலாக நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு வயலின் வாசிக்கிறதுக்கு போயிருக்கா. அங்கே வந்துட்டு காம்படிஷனுக்காக அவள் ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு ப்ளே பண்ணி அங்கே வந்துட்டு வின் பண்ணதுமே அங்கே மினி வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே பொக்கேலாம் கொடுத்துட்ருக்கா. ஒன்று வந்துட்டு என் பிரதர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு பார்க்குறதுக்கு போன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க சாரி கேட்குறா. ஜியை நினச்சி நீ அதை பற்றி கவலைப்படாத, அவன் பண்ணதுக்கு தானே அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்குன்னு சொல்கிறா. இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தாலுமே ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரியே அவனுமே வந்து சாம்பியன் ஆயிடுறான். ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் போனதுமே அவன் கூட்டிகிட்டு போயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு சப்போர்ட் பண்ணது இவதான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே கப்பை கொடுத்தவங்க வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். நீ மேரேஜ் பண்ணிக்கிடுவியான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயின்மே ஹாப்பிட்டு ஓகேன்னு சொல்லிடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.